விசுவாசத்துக்கும் நேர்மைக்கும் இடையில இருக்கிற ஒருத்தனோட லைஃப் அது எல்லாரோட லைஃப் சொல்லிக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா நிறைய இடத்துல விசுவாசியா இருக்குன்னு நினைப்போம், நிறைய இடத்துல நேர்மை பக்கம் இருக்குன்னு நினைப்போம். இப்படி ஒரு சூழல்ல இருக்கிற இந்த சொக்கனோட கேரக்டர் தான் நான். ஏன்னா இப்ப நாங்க போஸ்டர் பார்க்கும்போது ஆரம்பத்துல இருந்து அப்படியே பரிதாபமா ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு. அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் பார்த்தா கையில அருவாள் இருக்கு, அப்புறம் தீப்பந்தம் இருக்கு, என்னென்னவோ கையில வர ஆரம்பிக்குது. சோ அந்த படத்துல அதற்காக நீங்க நிறைய அந்த மாதிரியான ட்ரைனிங்ஸ் நிறைய எடுக்க வேண்டியது இருந்ததா, இல்ல நீங்களே உங்களை மாத்திக்க வேண்டியதா இருந்ததா? சில பேர் சொல்லுவாங்கல்ல, கட்னு சொன்னதுக்கு அப்புறமா அதுவும் அப்படியே கேரக்டர்லயே இருப்பாங்க அப்படின்னு, அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்க வேண்டியது இருந்ததா? இல்ல ட்ரைனிங்லாம் இல்ல, மாத்திக்கிறேன். அந்த கதைக்கு ஏத்துற மாதிரி, இந்த சீனுக்கு ஏத்துற மாதிரி என்ன நான் மாத்திக்கிட்டேன். அவ்வளவுதான். காமெடியன் எப்படி விடுதலையில குமரேசன் அப்படின்னு கேரக்டருக்கு நான் மாறிக்கிட்டனும். அதுல இருந்து அப்படி டோட்டலா இன்னும் ஒரு சூரிய பார்க்கலாம். சொக்குன்னு கண்டிப்பா எப்படி சொல்றது, கோடி தோத்தாத்திரி அதுக்கும் குமரேசன் சம்பந்தமே இருக்காது. குமரேசன் வேற, இப்போ குமரேஸ்வரனுக்கும் சொக்கனுக்கும் சம்மந்தமே இருக்காது. சொக்கன் அப்படி வேற ஒரு கேரக்டர் இருப்பான்னு நான் நினைக்கிறேன். சினிமாவுக்கு வரக்கு முன்னாடி நான் பார்த்த பல வேலைகள், அவ்வளவு வேலைகளுக்கு அதுல எனக்கு மலேசியால இருந்து எனக்கு வேலை வாய்ப்பு வந்துச்சு. இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு போயிடலாமான்னு. அப்புறம் வீட்டுல கொஞ்சம் சில பேருக்கு கொஞ்சம் பயம், அம்மா அவங்களுக்கு எல்லாம் பிள்ளை தனியா போய் ரொம்ப கஷ்டப்பட்டுருவானோ அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு தமிழ்நாட்டிலேயே அவங்க வெளிநாடு அப்படின்னு ஒரு பயம். படிப்புகள் கம்மியா உள்ள கிராம மக்கள் தானே, அம்மா அவங்க எல்லாம். அதனால அவங்க பயந்தாங்க. எனக்கு சொந்தக்காரங்க கூப்பிட்டாங்க, இங்க இங்க இந்த மாதிரி இங்க இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட இந்த இது உள்ள பிள்ளை அனுப்பிச்சு விடலாங்க. அப்ப எங்க அம்மா பயந்துருச்சு, வேண்டாம் பிள்ளை அங்க போய் ஏதாவது கஷ்டப்பட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல திருப்பூர்ல போய் வேலை செஞ்சு, பனியன் கம்மியில போய் வேலை செஞ்சு, அப்புறம் ஒரு மில்லுல போய் கோபிச்செட்டியை பார்த்து ஒரு மில்லுல வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் ஒரு லித்தோ பிரஸ்ல போய் வேலை செஞ்சேன். அப்புறம் டீ கடையில வேலை செஞ்சு இதெல்லாம் முடிச்சுட்டு அந்த கோர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நேரம் சென்னைக்கு வந்தேன். சென்னையில இருந்து பல கோர்ஸ் ஏகப்பட்டது, பெயிண்டிங். அப்ப டீ கடையில அந்த அனுபவம் எல்லாம் உங்களுக்கு கை தெரிந்த விஷயமா இருந்திருக்கும். அந்த சீன் எல்லாம் வந்து டீ போடுற சீன் எல்லாம் இருந்தது. ஆமா, நீங்க அந்த இதுல ரஜினி முருகன் அதெல்லாம் நமக்கு நம்ம கை கொடுத்த நம்ம படிச்சதே, அதெல்லாம் நம்ம ஸ்கூலுக்கு போயிருக்கோம் இல்லையா.